தான் இப்பொழுது வர இருக்கிறது. அந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் உங்களை இந்த கிராமத்திற்கு நேரடியாக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். 20 ஆண்டு காலமாக இந்த பகுதியை ஒரு அமைச்சர் இந்த செல்வ செழிப்போடு வீரம் செழிந்த மண்ணோடு வாழ்ந்த இந்த விவசாய மண்ணை மலடாக்கிய பெருமை பெரிய கருப்பனுக்கு தான் சேரும். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்ததன் விளைவுதான் இந்த மண்ணு இன்னைக்கு மலடா நிக்குது. மேய்ச்சல் நிலம் கூட இல்ல. நான் எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டே வரேன். மேய்ச்சல் நிலம் இல்ல. ஒவ்வொரு கிராமத்திலும் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கின்ற பொழுது ஒரு தந்தையாக, ஒரு அண்ணனாக, உங்கள் சகோதரனாக அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது மனம் வலிக்குது. என்ன சொல்றாங்க அந்த குழந்தை இந்த பக்கத்து ஊர்ல? அண்ணா எனக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம் இந்த நாட்டுக்குன்னு தெரியல. ஏன்னா இது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, நாங்கள் தமிழகத்தில் கல்வி சிறந்த கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை வந்து அவரை பார்க்க சொல்லணும். படிப்பதற்கு மனிதனுக்கு இந்த ஊர் மக்களுடைய இந்த குழந்தைகளை பார்க்கறது எனக்கு வித்தியாசமா இருக்கு. எல்லாம் விளையாடுற வயசுல, ஓடி விளையாடக்கூடிய வயசுல ஒரு 10 குழந்தைகள் என்னை பார்த்து கேட்குது, எங்களுக்கு படிப்புக்காக பள்ளிக்கூடத்தை தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது மனசெல்லாம் வலிக்குது. இன்னொரு கிராமத்துக்கு போனேன், பஸ் இல்லைன்றாங்க. அம்மா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பறக்கிற கார் வந்துருச்சு, பறக்கிற விமானம் வந்துருச்சு, பறக்கிற கார் வந்துருச்சு. ஆனா இந்த ஊருக்கு இன்னும் பஸ் வரலன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். மீண்டும் மீண்டும் சூதாட்டக்காரன் போல விட்டதை பிடித்து விடலாம், விட்டதை பிடித்து விடலாம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்ததன் விளைவு நீங்கள் எல்லாம் இன்னும் அடித்தட்டு மக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நிலையெல்லாம் மாற வேண்டும். இந்த பிரான்மலை பகுதியை, வாரியாண்ட பிரான்மலை பகுதியை ரோப்கார் திட்டத்தை கொண்டு வருவேன். வருடத்திற்கு 5 கிராமங்களை தத்தெடுப்பேன். அந்த 5 கிராமங்களின் செல்வ செழிப்போடு மாறுமறைக்கும் வருடத்திற்கு மோடியின் திட்டத்தை கொண்டு வருவேன்.